ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இந்த ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படின்றது இன்னைக்கு நிறைய ஆன்லைனில் அவைலபிள் இருக்கு. பட் கம்மி ப்ரைஸில் வாரண்டியோடலாம் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு சில பிராண்ட்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா boAt அப்படின்றது நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா Airdopes 121 Pro அப்படின்ற இந்த ஒரு TWS இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1699 ரூபா தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஒரு இயர்பட்ஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். யூடியூப்பும் வீடியோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். Airdopes 121 Pro அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதோட இமேஜ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் சில ஹைலைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அண்ட் மற்ற ப்ரைஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே இயர்பட்ஸ்க்கான சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இயர்பட்ஸும் வச்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் டைப் சி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டி வந்து பிராண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் காம்பாக்ட் அப்படின்ற ஃபீல் தான் வருது. நல்லா காம்பாக்டாக இருக்கு. நீங்கள் பாக்கெட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர் இருக்கு. அண்ட் இதுலேயே பிளாக் இருக்கு, க்ரீனுமே இருக்கு. க்ரீன் வந்து லைட் க்ரீனாக வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணுறதா இருந்தால் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு சார்ஜிங் கேஸில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி சார்ஜ் இருக்குது அப்படின்றது வந்து கிளியராகவே கொடுத்துட்றாங்க. ரியலாக இது ஒரு ஒர்த்தான விஷயம் தான். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பேர் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு பேர் பண்ணுறீங்கன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவராலாக கேஸோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கேஸை ஓப்பன் பண்ணோடனே இயர்பட்ஸ் கீழே விழுகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ நல்லாவே வந்து மேக்னெட் கிரிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷேக் பண்ணாலுமே வந்து கீழே விழுகவே இல்லை. நெக்ஸ்ட் இயர்பட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெம் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெம்மோட லென்த்லாம் வந்து ஓகே தான், ரொம்ப லாங்காலாம் இல்லை. அந்த காதில் மாட்டிட்டு எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, லைட் வெயிட் ஃபீல் தான் வந்து கிடைக்குது. ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷேக் பண்ணாலுமே வந்து கீழே விழுகலை, நல்லாவே வந்து கிரிப்பாக இருக்குது. ஸோ நார்மல் யூஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வியர் பண்ணிகிட்டே பண்ணலாம். ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸுக்கு மட்டும் IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் காதில் வைக்கும்போது சப்போஸ் அந்த வேர்வையெல்லாம் லைட்டாக பட்டுறது அப்படின்னும் போது இயர்பட்ஸுக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. அந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் நல்லாவே ரெஸ்பான்ஸாக இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு நீங்கள் எந்த பக்கம் சிங்கிள் டேப் பண்ணாலுமே பாஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கால் அட்டன் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயம் ரைட் சைடில் டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கும், லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்கும் உங்களால் கேட்க முடியும். அண்ட் கால் பேசிட்டு இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடில் எந்த சைடு வேணா டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கட் ஆயிரும். லெஃப்ட் சைடில் 3 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படி இல்லைன்னா சிரியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதுவே ரைட் சைடில் 3 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதில் கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லேட்டன்சி ப்ராப்ளம் இல்லாமல் கேமில் அப்படி ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா லைவ் அந்த சவுண்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ணி கேட்டுக்க முடியும். அந்த கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 2 மைக்கு ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ENC சப்போர்ட்டோட தான் இருக்குது. இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னும் போது அந்த வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் அதிகமாக கேட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் டிராஃபிக்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சரியாக கேட்காது. பட் இந்த இடத்துல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு நாய்ஸ் பெருசாக கேட்காது. சின்னதாக ஒரு கால் பேசி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ பாலாஜி, போட்ல ஒரு புது TWS இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதான் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு கால் பண்ணேன். வெளியில தான் நின்று பேசுறேன். நாய்ஸ் சவுண்ட் எதுவும் கேக்குதா? இல்ல, கிளியரா தான் இருக்கு வாய்ஸ். கிளியரா தான் இருக்கா வாய்ஸ்? காத்தடிக்குது, சவுண்ட் எல்லாம் இல்ல காத்தடிக்குது. இல்ல கேட்கல. சரி, ஓகே. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முன்னாடி பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சார்ஜிங் கேஸை பொறுத்த வரைக்கும் 400 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் இயர்பட்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து 40 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே 1 மணி நேரம் வரைக்கும் உங்களால் சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அண்ட் அதே சமயம் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இயர்பட்ஸை ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அதுவே இந்த சார்ஜிங் கேஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட்டடாக சாங் கேட்குறீங்க அப்படின்னும் போது 40 மணி நேரம் வரைக்கும் உங்களால் கண்டினியூவாக கேட்டுக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. பட் சவுண்ட் அப்படின்னு வரும்போது ரியலாகவே 1300 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது.
இருக்குது. ஸோ பேஸ் வந்து டீப் பேஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் நல்ல ஒரு பேஸ் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் கூட ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 1300 ரூபா பிரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வாரண்டியோடய இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ரீசனபிளான ப்ரைஸ்லையுமே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.